ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களும் திருமலை மலை நிலவரம் பற்றியும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று நவம்பர் 22 மதியம் 1:30 மணி தொடங்கி நாளை நவம்பர் 23 இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மொத்தம் 20,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று நவம்பர் 22 மதியம் 1:30 மணி தொடங்கி நாளை நவம்பர் 23 இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 2,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் இன்று மாலை 7:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 2,152 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 398 டோக்கன்களும் மீதம் இருந்தது. இந்த இலவச தரிசன டோக்கன்களினுடைய ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணி பார்க்கணும்னு நிறைய ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து கேட்குறீங்க. அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தற்சமயம் கீழ் திருப்பதியில் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு கூட்டமே கிடையாது. போன உடனே டோக்கன் வாங்கிட்டு இமீடியட்டாக வர்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டோக்கன்கள் தேவைப்படக்கூடியவங்க மறக்காமல் கீழ் திருப்பதியில் நீங்கள் டோக்கன்கள் வாங்கிட்டு திருமலை தரிசனத்திற்காக போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவர்கள் நீங்கள் டோக்கன் வாங்கிய பிறகு திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் வெஹிக்கிள்ஸ், ஓன் வெஹிக்கிள்ஸ் அல்லது அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு வழியாகவோ நடந்து போகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸை எங்கேயும் எந்த இடத்துலையும் ஸ்கேன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கக்கூடியவங்க உங்களுக்கு எந்த நாளுக்குரிய டோக்கன் கிடைச்சிருக்கோ அந்த நாள் நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போய் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையினுடைய 1250வது படியில் மறக்காமல் உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை ஒரு முறை ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். திருப்பதி மற்றும் திருமலையில் நேற்றும் இன்றும் 2 நாட்களுமே மழை இருந்தது. திருமலையில் இரவு நேரங்கள்லையும் அதிகாலை நேரத்திலையும் பனிமூட்டமும் அதிகமாக இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. தரிசனத்திற்கு போகக்கூடியவங்க மறக்காமல் கூடை, உங்களுக்கு தேவையான உள்ளன் ஸ்வெட்டர்ஸ், மெடிசின்ஸ் அவசியமாக எடுத்துகிட்டு போங்க. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் பிரம்மோற்சவ விழா நடந்துட்டுருக்கு. பிரம்மோற்சவத்தினுடைய 6வது நாள் இன்று மாலை கருட வாகன சேவையில் பத்மாவதி தாயார் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இந்த கருட வாகன சேவையில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் இன்னைக்கு திருமலை வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய திருப்பாத கவசங்களோடு பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இதுதான் திருச்சானூர் பிரம்மோற்சவத்தினுடைய கருட வாகன சேவையினுடைய சிறப்பு நிகழ்வு. இந்த சிறப்பு நிகழ்வுக்காக இன்று காலை திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் இருந்து வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய திருப்பாத கவசங்கள் திருச்சானூருக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பசுப்பு மண்டபத்தில் பூஜைகள் எல்லாம் செய்து முடித்த பிறகு அங்கிருந்து மங்களவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளினுடைய திருப்பாத கவசங்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த திருப்பாத கவசங்களோடு தான் இன்னைக்கு கருட வாகன சேவையில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. இதனை SVBC சேனலில் இப்போது லைவாகவும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வீட்டில் இருந்தே கூட இந்த தரிசனத்தை பார்க்கலாம். நாளை நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை திருச்சானூர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பத்மாவதி தாயார் காலையில் சூரிய பிரபை வாகன சேவையிலும் மாலையில் சந்திர பிரபை வாகன சேவையிலும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. நவம்பர் 25 காலை திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெப்பத்தில் பஞ்சமி தீர்த்த விழா நடக்குது. அதற்கடுத்து நவம்பர் 25 துவஜ அவரோகணத்துடன் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய பிரம்மோற்சவ விழா முடிவடையுது. திருமலையில் பக்தர்கள் கூட்டம் எப்படி இருக்குன்னு சில ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இன்றைக்கி எங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட சனிக்கிழமை தரிசனம் பார்த்தவங்க கூட்டம் ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. மேபி மழை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நேற்று நவம்பர் 21 திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 60,098. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 24,962. உண்டியல் காணிக்கை 3.75 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்தவர்கள் 17 கம்பார்ட்மெண்ட்ஸில் வெயிட் பண்ணிட்டு இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 12 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. நவம்பர் 24 திங்கட்கிழமை பிப்ரவரி மாதத்திற்கான 3 தரிசன புக்கிங்கள் இருக்குது.
பிப்ரவரி மாதத்திற்கான திருமலை அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங் நவம்பர் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும், பிப்ரவரி மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் நவம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கும், பிப்ரவரி மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் நவம்பர் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கும் ஓப்பன் ஆகுது. இந்த தரிசன டிக்கெட்டுகள் எப்படி புக் பண்ணணும் என்கிற வீடியோஸ் ஆல்ரெடி நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்ஸ் தேவைப்படக்கூடியவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், அதனுடைய லிங்க்ஸும் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.